வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாபால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது தான். நார்மலாக பண்ணுற பைத்தம் பருப்பு தால் வித் சுக்கா ரொட்டி, அதாவது நம்ம சுட்டு எடுப்போம் இல்லையா, அந்த ரொட்டி. இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பைத்தம் பருப்பு ஒரு 3/4 வேக்காடு வெந்துருக்கு. அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி போடுறேன். இது கொஞ்சம் வெந்துன்னு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். ஏன்னா மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷமாவது ஊறணும். அப்படியே நம்ம சப்பாத்தி பண்ணோன்னா நல்லா வராது. தேவையான உப்பு, இது சுடுற வெந்நீரா அப்படிலாம் கேட்பேன். இல்லவே இல்லை, நார்மல் வாட்டரை விட்டு தான் பிசைகிறேன் பாருங்க. நல்லா அழகாக வரும். உங்கள் கை அழுத்தம் கொடுத்து நீங்கள் மாவை எவ்வளோ நாள் பிசைகிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா வரும் சப்பாத்தியும். இந்த மாவு காயாத இருக்கிறதுக்கோசரம் 2 சொட்டு எண்ணெய் விடலாம். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வைங்க மாவை. இது அப்படியே ஊறட்டும். நம்ம தால் பண்ணிவிட்டு சுக்கா ரொட்டி பண்ணலாம். தால் பத்தில்னா நான் குக்கர்லலாம் வைக்கல, வெளியிலேயே வச்சு தான் இவ்வளோ நல்லா குழச்சலாக இது பண்ணியிருக்கேன். இது ஒரு எவ்வளோ நாழி ஆயிருக்குன்னு கேட்டேன்னா ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. இது மெதுவாக சிம்மில் வச்சு இது மாதிரி பண்ணுறதுக்கு. இதில் நம்ம ஒரே ஒரு தக்காளி போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். இதை ஒரு நிமிஷம் இப்போ இறக்கி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூன் நெய் விடுங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், ஒரே ஒரு வரமிளகா, பச்சை மிளகா 2 பொடி பொடியாக நறுக்கினது, இஞ்சி, இது இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தோடையும் சேர்ந்து இது கொதிக்கட்டும். ஒரு ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் இது கொதிச்சதுன்னா இது ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். இது நல்லா ரெடி ஆகிடுது இந்த டால். இது நல்லா விரத நாளைக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடாத அன்றைக்கெல்லாம் இது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையெல்லாம் நிறைய பேர் விரதம் இருப்பேன் இல்லையா, அவெல்லாம் கூட இதை எடுத்துக்கலாம். இது ஒன்றும் புதுசாக பண்ணுறதில்ல, பழைய நாள்லேருந்தே இந்த தால் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறது தான். சும்மா புதுசாக இப்போ சமைக்க ஆரம்பிக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது சொல்லித்தரேன், அவ்வளோதான். இது ரெடி ஆகிட்டு அடுப்பு அணைச்சிட்டு அதை முடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கு. ரெடி எடுத்து சுட்ட ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடுறதுக்கு முன்னாடி மாவு இது மாதிரி ஒரு தடவை கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கவுண்டர் டாப் மேலே நீங்கள் இடுறேன்னா எப்பயுமே சப்பாத்தி திரட்டுறதே நடுப்புற மட்டும் நீங்கள் அழுத்தாதீங்க. ஓரமெல்லாம் முதல்ல மெல்லிசாக்கின்ட்டு அப்புறம் நடுப்பை இது பண்ணேன்னா நல்லா விரிஞ்சு கொடுத்துன்னு வரும்.
கல் நல்லா காஞ்சுட்டான்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நல்ல சூடு வர தெரியுதா? இந்த தவால இப்படி போடுங்க. மேலே கொஞ்சம் நிறம் மாறணும், அவ்வளோதான். தெரியுதா? நம்ம போட்டதுக்கு இப்போக்கும் நிறம் மாறி இருக்கு. இவ்வளவுதான் ஆகணும் ஒரு சைடில். நான் கையால் பண்ணுறேன்னு நீங்கள் கையால் பண்ணாதீங்கோ, சுட்டுக்காதீங்கோ, டாங்குங்க வச்சுன்னு பண்ணுங்க நீங்களாம் அழகாக. அடிப்பக்கம் நல்ல அது மாதிரி பபுள் பபுளாக வரணும். அதுக்கப்புறம் தான் அதை நெருப்பில் போடணும். அதாவது ஃபஸ்ட்டு எந்த பக்கத்தை நம்ம தவாவில் போட்டிருந்தோமோ அந்த பக்கம் வந்து நெருப்பில் போடணும். அடிப்பக்கம் ஃபுல்லாக அந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதை வந்து ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரொட்டி அதே மாதிரி பண்றேன். போட்டுருக்கோம். மேலே ஃபுல்லாக நிறம் மாறுறது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் திருப்பிடுவோம். அடுப்பை பெருசாக வைப்போம். இல்லை ஒன்றும் பெரிய கம்ப விசித்திரமே இல்லை. ஒரு 4 தடவை இது மாதிரி பண்ணினோன்னா கண்டிப்பாக வரும் எல்லாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இப்போ இது வந்து ரெண்டு புல்கா ரொட்டி ரெடி. நிமிஷமாக பண்ணிடலாம். நம்ம இட்டு வச்சு ஒன்று மேலே ஒன்று வேணாலும் இட்டு வச்சுட்டு கடகடன்னு போட்டு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுவோம். வயசானவாளுக்கும் நல்லது, விரதம் இருக்கிறவா சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்குறதில்ல, இந்த மேலே நெய் தடவிட்டு கொடுத்துருவோம். சப்பாத்தி மேலே சுடு சப்பாத்தி மேலே நெய் தடவிட்டு கொடுத்தேன்னா அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.